Hi dears, welcome back to Sandhya's Creature. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக பேப்பர் டால் ஹவுஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓவரால் வியூ வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இதை எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணல. ஸோ அந்த வீடியோ இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு விளையாடலாம். ஒரு 3D எஃபெக்டில் ஒரு ஹவுஸை நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம். வெறும் பேப்பர் மட்டும் வச்சு. உங்கள்கிட்ட வெறும் பேப்பர், க்ளூ, அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் இருந்தால் போதுங்க. இந்த 3 பொருளை வச்சு நம்ம அழகான ஒரு வீடை வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு A4 ஷீட்டில் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். ஒரு 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 10 சென்டிமீட்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 10 × 10 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்கொயர் சைஸில் இருக்கணும். அதனால தான் நான் வந்துட்டு 10 × 10 சென்டிமீட்டர்லாம் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்துட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். 4 லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு லைனை மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை இந்த மேலே வச்சு ஒட்டிட போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு L ஷேப்பில் ஒரு ரூம் கிடச்சிரும். இப்போ அந்த கீழ் பகுதியை நான் எந்த மாதிரி மடிக்கிறேன்னு அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு பாதியாக உள்ளே வந்துட்டு மடங்குற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நான் மடித்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் 4 பீசஸ் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ கலர் கலராக செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த ரூம் என்னென்ன கலரில் வால் பெயிண்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் அந்தந்த கலரில் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன பீஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி நான் வச்சுட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ரூமில் பார்த்திங்கன்னா நான் நிறையா பிங்க் அண்ட் பர்பிள் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ரூமாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் பெட்ரூமாக. அதுக்கப்புறமா இந்த ஸ்கெட்சில் வரைஞ்சிட்டு இதுலேயும் நான் கிரையான்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளூ கலர் எடுத்து அந்த மிரர், அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா விண்டோவில், அந்த மாதிரி எஃபெக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஓரத்தில் ஒட்டியாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு ரவுண்ட் சைஸில் ஒரு பேப்பர் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கிளாக் தான் செய்ய போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பர்பிள் கலரில் கிளாக்கை நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ முள் வரைஞ்சிடலாம். ஸோ டைம் எது இருக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, உள்ளேயே நான் வந்துட்டு பர்பிள் கலரில் கிரையான்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு க்ளூ அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாலில் வந்துட்டு அதை ஹேங் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த ரூம் எம்டியாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஒரு பேப்பர் இருந்துச்சு என்கிட்ட. அந்த பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கபோர்ட் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துகிட்டு லைன்ஸ் போட்டுக்கிறேன். ட்ராயர்ஸ் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சின்ன புள்ளி மாதிரி வச்சுக்கிறேன். அது வந்துட்டு அந்த பிடிச்சல் போல் அதுக்காக. ஸோ கீழே மேலேயும் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுருந்தேன். அதை வச்சு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு மேலேயுமே அந்த ஃப்ளவர் வாஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அடுத்து கட்டிலுக்காக இந்த மாதிரி நான் மடக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, தலகாணி எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. ஓகே, இந்த கீழ் சைஸில் வந்துட்டு அந்த இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஓப்பன் பண்ணுற மாதிரி அதையும் நான் ஒட்டியிருக்கேன். அடுத்து ஒரு மேட் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நேச்சர் பெயிண்டிங் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃபோட்டோ மாதிரி இருக்கும் இல்லை அது, அந்த மாதிரி. ஸோ அதையும் நான் ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூம் முடிஞ்சு. ஸோ இதை மாதிரி நம்ம மடக்கி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் மாதிரி எஃபெக்ட்டுக்கு நான் வரைஞ்சி கலர் பண்ணி அதை ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப் செய்வோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ கவுண்டர் டாப்புக்காக நான் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் மேலேயும் கீழேயும். அதுக்கப்புறமா அது மேலே வந்துட்டு நான் பர்னர் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாடுலர் கிச்சன்லலாம் ட்ராஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதையுமே கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ இது மேலே வந்துட்டு கபோர்ட் மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
ஃப்ரிட்ஜ் மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கலர் பேப்பரை கட் பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைடில் வந்துட்டு நான் கரண்டிங்கள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதுவுமே நீங்கள் வந்துட்டு பேப்பரில் கட் பண்ணி ஒட்டலாம். நான் அப்படியே வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம லிவிங் ரூம் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிவி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் டிவி ஸ்க்ரீன் எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பிளாக் கலர் பேப்பரில் ஃப்ரேம் மாதிரி செஞ்சு அதை ஒரு வால்ல ஒட்டிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் டெக்கர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தோரண மாதிரி நான் வரைஞ்சி ஒட்டியிருக்கேன். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா சோஃபா. ஸோ நான் எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான். ஸோ மேலே சைடில் அதுக்கப்புறமா உட்கார பகுதி அப்புறமா கீழே கம் போட்டு ஒட்டுற பகுதி இதெல்லாம் மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அடுத்து நம்ம டீபாய் ஏதாவது செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே அந்த ஸ்டாண்ட் மாதிரி வரும் இல்லையா அதெல்லாம் நான் ஒட்டிச்சிருக்கேன். ஸோ அதில் கம் போட்டு கீழே ஒட்டியாச்சு. அடுத்து இந்த சோஃபா வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஆரஞ்சு கலர் பேப்பர் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஒட்டியிருக்கேன் 3 பகுதியாக. ஓகே. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாக்கு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிளாக் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு புக்கில் வந்துட்டு ஒரு பார்பி மாதிரி இருந்துச்சு. அந்த பேப்பர் மட்டும் கட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ ஒரு ஹாலில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பாத்ரூம் தான் செய்ய போகிறோம். ஸோ பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிரர் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா சிங்க்கு அதுக்கு ஒரு டேப் மாதிரி ஒட்டியிருக்கேன். அடுத்து ஒரு பாத் ஏரியா வச்சுருக்கேன். அந்த பாத் ஏரியாவில் ஒரு ஷவர் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலான்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாமே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுறேன் நான். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் இருந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி ஒட்டிக்கிறேன். அடுத்து சைடில் வந்துட்டு ஒரு ஷெல்ஃபு. ஸோ நம்ம சோப்பெல்லாம் வச்சுருக்குது நமக்கு ஷெல்ஃப் தேவைப்படும் இல்லையா அது. ஓகே. பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் கூட செஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒன்றுக்கு பக்கத்தில் வச்சு ஒன்று ஓட்டிட போகிறோம். கிச்சனையும் பாத்ரூமையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ பாத்ரூம் பின்னாடி வந்துட்டு லிவிங் ரூம் வர மாதிரியும் கிச்சனுக்கு பின்னாடி வந்துட்டு ரூம் வர மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கம் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு கம் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது சைடு நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் செய்யாதீங்க. நம்ம 2 சைடும் ஒட்டிடக்கூடாது. ஒரு சைடு மட்டும் நம்ம ஒட்டாமல் வச்சுருக்கணும். அதை ஒட்டாமல் வச்சுருந்தா தான் நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு இதை ஒரு கார்டு மாதிரி மடக்கி நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சைடு ஒட்டாதீங்க. நான் தெரியாமல் 4 சைடு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா என்னால் ஃபோல்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் திரும்ப ஒரு சைடு வந்துட்டு பிரித்து எடுத்தேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்திருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி. ஓகே. இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடக்கி நம்ம ஒரு கார்டு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வேணுன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை சைஸை வந்துட்டு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு அதை நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன் தனியாக. நீங்கள் ஒரு சைடு வந்துட்டு ஒட்டாமல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை வீட்டோட அவுட் சைட் லுக் வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு காட்ட போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே எந்த கலர் பெயிண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த கலரில் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் சேர்த்து ஒட்டிடுங்க. ஓட்டிட்டால் நம்மளுக்கு இது ஒரு புக் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் டோருக்காக இந்த மாதிரி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ரெட் கலர் ஸ்கெட்சில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிக்குது, உங்களுக்கு எந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு மடித்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஒட்டிடக்கூடாது. அந்த டோரை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி செஞ்சு ஒட்டிக்கிறணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல் எஃபெக்ட் தரும் 3D எஃபெக்டில். ஓகே. இப்போ இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிவிங் ரூம் போகிறோம். லிவிங் ரூமில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஓகே. டிவி இருக்குது. சப்ஸ்கிரைப் டு சந்தியாஸ் கிரியேச்சர்னு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம். ரூமில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கோர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கோர் பண்ணிக்கலாம். நீங்கள் பீரோ கூட வைக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கோர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் செய்யணும்னு கிடையாது. அதே மாதிரி இதே கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் இன்னும் ஏதாவது அடிஷனாக ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு வந்திருக்கோம்.
ஸோ பாத்ரூமும் நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. ஓகே, இந்த 4 ரூமில் உங்களுக்கு எந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்டுமாகவே அவைலபிளாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.